முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது கேரளா வயநாட்டில் நடந்த மிகப்பெரிய எர்த் பிரேக். அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லவும் முடியாது. அந்த அகாதமான நிகழ்வில் மரணமடைந்த அனைவருக்கும் ஆதராஞ்சலி. மரணப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அவரை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் உங்கள் அனைவருடைய எல்லா விதமான அந்த கஷ்டப்பாடு நம்ம நாட்டு மக்கள் அறிந்ததே. உங்களுக்கு அனைத்து விதமான ஹெல்ப்பும் அரசும் பொதுமக்களும் கண்டிப்பாக செய்வார்கள், தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வயநாட்டு லேண்ட்ஸ்லைடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேச போறோம். இந்த லேண்ட்ஸ்லைடு பொதுமக்களுக்கும் குறிப்பாக இராணுவ வீரர்களுக்கும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த அகாதமான இந்த ஒரு நிகழ்வு நடக்கப் போகுது என்று வானிலை அறிக்கை வருவதற்கு முன்னாலேயே, பல மாதங்களுக்கு முன்னாலே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அவருக்கு சொந்தமாக வீடே கிடையாது. அவர் ஒரு வீட்டின் திண்ணையில உட்கார்ந்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க எல்லாருமே இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரே குறிக்கோள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. இயற்கையை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. பணம் சம்பாதிச்சு பெரிய பெரிய பில்டிங் கட்டணும், அது மட்டும்தான் உங்களுக்கு நோக்கம். இது இந்த இயற்கை ஏத்துக்காது. இதுல எல்லாருமே சாவுவாங்க. கிறிஸ்டியானி சாவுவாங்க, முஸ்லிம்ஸ் சாவுவாங்க, இந்துக்கள் சாவுவாங்க. அந்த ஒரு நிகழ்வு வராத இப்பவே நீங்க பாருங்க. டைம் இல்லை, உங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரே நோக்கம் மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு மனநிலை பாதித்தவர் பல மாதங்களுக்கு முன்னால அதே முண்டக்கய இடத்துல அப்படியே சொல்லிக்கிட்டு போயிட்டார். அந்த டைம்ல பாருங்க, அந்த டைம் யாரோ ஒருத்தர் அது வீடியோ எடுத்திருக்காங்க. இப்ப அந்த வீடியோ பாருங்க. സമയമില്ല, ആർക്കും സമയമില്ല, ഒന്നിനും സമയമില്ല. എല്ലാരും തിരക്കില, പൈസ ഉണ്ടാക്കണ തിരക്ക്. പൈസ ഇങ്ങനെ അട്ടിയാക്കി വെച്ചിട്ട് കെട്ടിപ്പൂട്ടി ഇതുപോലത്തെ വലിയ കൊട്ടാരങ്ങൾ ഉണ്ടാക്കി അതിനകത്ത് വെച്ചോട്ടോ. ആ കെട്ടുകട് പൊട്ടിയാലേ വെള്ളകട് വരും, വെള്ളത്തിന്റെ മരണപ്പാച്ചിലുകട് വരും. ആ പാച്ചിലെല്ലാം നശിക്കണോ?
നീയും നശിക്കും, നിന്റെ കുടുംബക്കാരും നശിക്കും, നാട്ടുകാരും നശിക്കും. നീ ഇതുവരെ ഉണ്ടാക്കി വെച്ച നിന്റെ സകല സ്വത്തുക്കളും ആ വെള്ളത്തിനടിയിൽ ചളിയിൽ അമരണോ, ചളിയിൽ അമരും. അതിനു മുന്നേ തടയാൻ നോക്ക്, എന്തെങ്കിലും ഒന്ന് ചെയ്യ. മുസ്ലിമും മരിക്കും, ഹിന്ദുവും മരിക്കും, ക്രിസ്ത്യാനിയും മരിക്കും, പാവപ്പെട്ടവനും മരിക്കും, പൈസക്കാരനും മരിക്കും. പോയി തടയണോ, ഇല്ലെങ്കിലേ ഒരു ദിവസം വെള്ളത്തിലിങ്ങനെ ലക്ഷക്കണക്കിന് ആളുകൾ ഇങ്ങനെ പൊങ്ങിക്കിടക്കും, ചത്ത് മലച്ച് കിടക്കണ കാണാം. പോയി തടയണോ, സമയമല്ല ഒന്നിനും. அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க. அவர் மலையாளத்துல பேசுறாரு. எவ்வளவு துல்லியமாக அவர் பேசியிருக்காரு. நிறைய தண்ணி வரும், கல்லு வரும், பாறை துண்டுகள் வரும். அதில் எல்லாமே அவர் அந்த சொல்றாருல செளி, அந்த மண்ணு எல்லாமே வந்து உங்களை மூடிரும். இப்படியே கொஞ்சம் கருதலோட இருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரும் அன்னைக்கு கேட்கல. அதாவது இயற்கையே நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு காமிக்குது. சரி, இந்த வயநாடு இந்த கோர சம்பவம், அந்த இடம் குறிப்பாக முண்டக்கயம், வெள்ளார்மலை, சூரல் மலை போன்ற இடங்கள் இந்த இன்சிடென்ட், இந்த லேண்ட்ஸ்லைடு ஆகிறதுக்கு முன்னால எவ்வளவு அழகாக இருந்த ஒரு இடம் என்று பாருங்கள். ആയിരം കൈ നീട്ടി നിന്നു സൂര്യതാപമായി താതിന്റെ ശോകം വിട ചൊല്ലവേ. നമ്മളിപ്പോ ചൂരമല ടൗണിലേക്ക് എത്തിയിട്ട് ഗൈസ്, സ്കൂളിലേക്ക് പോകുന്ന ഒരു എൻട്രൻസ് ഇവിടെ കാണിച്ചത്. ഇതാണ് സ്കൂളിലേക്ക് പോകുന്ന എൻട്രൻസ്. നമ്മള് കുഞ്ഞാഞ്ഞ ബസ് കിട്ടാം. ഈ ബസ്സിലാണ് ആദ്യം നമ്മള് സ്കൂളിലേക്ക് വന്നുകൊണ്ടിരുന്നത്. ഇതാണ് ചൂരമല ടൗൺ. ഞാനേ നമ്മുടെ സ്കൂളിന്റെ ഒരു ടോപ്പ് വ്യൂവില് വന്ന് നിൽക്കുകയാണ്. അപ്പൊ ജസ്റ്റ് നിങ്ങൾക്ക് അതിനൊന്ന് കാണിച്ചു തരാം. ഉണ്ടോ ഈ സ്കൂൾ എത്രത്തോളം നമ്മൾ ഓർമ്മിക്കാൻ കാരണം എന്താന്നുള്ളത് നിങ്ങൾക്ക് ഇവിടെ നോക്കിയാൽ മനസ്സിലാവും.
അടിപൊളി പുഴ. ഇതാണ് നമ്മൾ കളിച്ച് വളർന്ന ഗ്രൗണ്ട് കേട്ടോ. വളർന്നില്ല, പക്ഷെ കളിച്ച ഗ്രൗണ്ട്. ഇതാണ് നമ്മുടെ സ്കൂളിലേക്ക് നമുക്ക് പോവാം. ഈ പുഴയിൽ അത്യാവശ്യം നല്ല വെള്ളം കയറും കേട്ടോ. നമ്മള് ഈ പാലത്തിന്റെ അവിടം വരെ വെള്ളം കയറും. ഇപ്പോൾ കുറവാണ്. പണ്ടത്തെ സ്റ്റാഫ് റൂം ഉണ്ടാവും. ഇവിടെ തന്നെയാണ് നമ്മളെ സ്കൂൾ ലീഡർമാരൊക്കെ പ്രതിജ്ഞയൊക്കെ ചൊല്ലുന്നത്, പ്രയറൊക്കെ ചൊല്ലുന്നത്. അതാണ് സ്ഥലം. ഞങ്ങളപ്പോ അവിടെ ഇരുന്നു. എന്താ വൈബിലേ, എന്താ PT നമുക്ക് കിട്ടുന്നത് വളരെ അപൂർവമായിട്ടാണ്. അപ്പോൾ ആ സമയത്ത് കിട്ടിയ സമയത്ത് ഞാൻ ഭയങ്കരമായിട്ട് സന്തോഷിച്ചിട്ട് ഫസ്റ്റ് ക്ലാസ്സിൽ നിന്ന് ഇറങ്ങി ഓടി ഉണ്ടായിരുന്നു ഈ ഗ്രൗണ്ടിലൂടെ. ഞാൻ പറഞ്ഞില്ല, ഈ സ്കൂളിൽ ഒരുപാട് മറക്കാൻ പറ്റാത്ത ഓർമ്മകളുണ്ടെന്ന്. ഇന്നും എനിക്ക് മറക്കാൻ പറ്റാത്ത വലിയൊരു ഓർമ്മകളാണ്. മോനെ വാട്ട വൈബ്. ഇത്ര കാലം കളിച്ച ഗ്രൗണ്ട് അല്ലേ. സ്കൂള്, ഗ്രൗണ്ട്, പുഴ. പുഴ കാണിച്ചാ ഗൈസ്. വാ കമോൺ കമോൺ. എപ്പോഴും ഈ പുഴയ്ക്ക് വരാൻ പറ്റില്ല കേട്ടോ. കാരണം മഴവെള്ളപ്പാച്ചിലൊക്കെ ഉള്ള സ്ഥലമാണ്. മലവെള്ളപ്പാച്ചിലൊക്കെ ഉള്ള സ്ഥലമാണ്. അപ്പോൾ നല്ല മഴയുടെ സമയത്ത് വരുന്നത്. ഇപ്പോൾ വെള്ളം കുറയ്ക്കാൻ വേണ്ടി ഞാൻ അങ്ങനെ ജസ്റ്റ് നിങ്ങളെ കാണിക്കാൻ വേണ്ടിയിട്ട് കാണിക്കും. നാമച്ച നമ്മളേ, ഞാനൊക്കെ 7, 8 മുമ്പിലൊക്കെ പഠിക്കുന്നുണ്ടാവുന്നില്ല. നമ്മളെ വൈക്കം മുഹമ്മദ് ബഷീറിന്റെ കഥകളില്ലേ, വൈക്കം മുഹമ്മദ് ബഷീറിന്റെ കഥകള്, അതുപോലെ കുറെ സാഹിത്യ കഥകള്, അതൊക്കെ ഞങ്ങളെ സാറ് ഇവിടെ വന്നിട്ടാണ്, ഇവിടെ ഇരുത്തിട്ടാണ് ഞങ്ങൾക്ക് വായിച്ച് കേൾപ്പിച്ചത്. അത് ഇത്ര വെള്ളമൊന്നുമില്ല. വേനൽക്കാല സമയത്ത് ഡേഞ്ചർ അല്ലാത്ത സാഹചര്യത്തിൽ ഇവിടെ ഞങ്ങൾ വന്നിരുന്ന് വൈബുണ്ടല്ലോ. ആ കഥകൾ കേൾക്കുമ്പോൾ നമ്മുടെ മനസ്സിലുണ്ടല്ലോ, ശരിക്കും നമ്മൾ അങ്ങനെ കേട്ടോ പഠിക്കേണ്ടത്. നമ്മൾ അങ്ങനെ പഠിച്ചാലേ, അല്ലെങ്കിൽ അങ്ങനെ ഒരു ഒറ്റ വട്ടം ആ കഥ വായിച്ചാൽ മതി. നമ്മുടെ മനസ്സിൽ എനിക്ക് ഒട്ടും ആ കഥ മനസ്സിലുണ്ട്. അതിന്റെ ചോട്ടിൽ മലയാളത്തിലെ ആ സാഹിത്യ കഥകൾ കേൾക്കാൻ പറ്റിയ വേറെ ആരെങ്കിലും ഉണ്ടാവും ഗേൾസ് ഉണ്ടെങ്കിൽ മെൻഷൻ ചെയ്യണം. ഞാൻ നേരത്തെ കാണിച്ച കഞ്ഞിപ്പൂരല്ലേ, കഞ്ഞിപ്പൂരെന്ന് ഫുഡ് വാങ്ങി നമ്മള് ഇവിടെ കഞ്ഞിയല്ലല്ലോ, ചോറും സംഭവങ്ങളൊക്കെ വാങ്ങിയിട്ട് ഞങ്ങളിവിടെ വന്നിട്ട്, ഇല്ല ഇവിടെ അല്ല കേട്ടോ, ഇവിടെ വന്നിട്ട് ഞങ്ങള് ഇരുന്ന് കഴിക്കും. ഫ്രണ്ട്സ് എല്ലാവരും കൂടി നല്ല രസമുള്ള കുറെ മൂമെന്റ്സ് ആയിരുന്നു. മിസ്സിങ്. എനിക്കിപ്പോ തോന്നണേ, നമ്മളല്ലേ ജീവിതത്തിലെ എത്ര തിരക്കാണെങ്കിലും നമ്മളടക്ക് നമ്മൾ പഠിച്ച സ്കൂളില്ലേ, അത് സ്കൂളിന്റെ വരാന്തേ കൂടെ ഇങ്ങനെ വെറുതെ ഒരു 5 മിനിറ്റ് ഇങ്ങനെ നടന്നാല് വല്ലാത്ത ഫീലാട്ടോ. നമ്മൾ കുറെ ചെറുതായി പോവും. ഒരുപാട് വളർന്നുകൊണ്ടല്ല, പക്ഷെ നമ്മൾ കുറെ ചെറുതായി പോവും. സത്യം. നമ്മളിപ്പോ ഇന്നത്തെ വീഡിയോയില് വളരെ ഷോർട്ടായിട്ടുള്ള കുഞ്ഞു കാര്യങ്ങൾ നമ്മള് പറഞ്ഞിട്ടുണ്ട് കേട്ടോ. ചെറിയ സാധനങ്ങളൊക്കെയാണ്. പിന്നെ ഇപ്പൊ സ്ഥലത്തിന്റെ പേരുകൾ തന്നെ മുഴുവനായിട്ടില്ല. കുറച്ച് സ്ഥലങ്ങളൊക്കെ നമുക്ക് വളരെ എക്സൈറ്റഡ് ആയിട്ടുള്ള സാധനങ്ങളൊക്കെ നമ്മൾ പറഞ്ഞിട്ടുണ്ട്. എത്രേ ഉള്ളൂ, നമ്മളെ ഓർമ്മകളിലൂടെ ഒന്ന് സഞ്ചരിക്കാം. അത്രേ ഉള്ളൂ. ഈ പ്രദേശത്തിന്റെ ഈ സ്ഥലങ്ങളുടെ ഒക്കെ കഥകളിലേക്കും ഇവിടെയുള്ള ആൾക്കാർക്കൊക്കെ പറയുന്നതൊക്കെ അവരുടെ ആ ഒരു മൈൻഡ് ഓഫ് വ്യൂവിലെ കൂടെ ഒക്കെ പോയി കഴിഞ്ഞാണ്ടല്ലോ നമുക്ക് കുറെ പറയേണ്ടി വരും. ഈ എപ്പിസോഡ് അങ്ങനെ നീണ്ടു പോയുള്ളൂ. இயற்கை எவ்வளவு அழகாக மனிதர்க்காகவும் எல்லா மிருகங்களுக்காகவும் எல்லா ஜீவஜாலங்களுக்காகவும் எப்படி ஒரு சிஸ்டத்தோட
ஒரு ஒழுங்கோட அந்த இயற்கை நமக்கு வேண்டி எல்லாமே செய்து வச்சிருக்கு. எங்கேயோ நம்ம தவறுறோம். எங்கேயெல்லாம் நம்ம தவறுறோம்? நம்ம செயல் உண்மையிலேயே எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோட லாஸ்ட் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மிக குறைவு. இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த லேண்ட்ஸ்லைடு ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு அழகாக இருந்த அந்த இடங்கள் தற்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ഇന്നലെ രാത്രി 2 മണിക്കും അതിനുശേഷം 4:10-നുമായി 2 തവണയാണ് ഉരുൾപൊട്ടൽ ഉണ്ടായത്. ആദ്യ ഉരുൾപൊട്ടലിന് ശേഷം രക്ഷാപ്രവർത്തനത്തിനടക്കം ഇറങ്ങിയവരുടെ പോലും ജീവൻ കവരുന്ന തരത്തിലുള്ള അതിഭീകരമായ ഉരുൾപൊട്ടലാണ് രണ്ടാമതുണ്ടായത്. അതിന്റെ നേർചിത്രമാണ് ഇപ്പോൾ നമ്മൾ ഈ 2ാം ദിവസം നേരം പുലരുമ്പോഴുള്ള വെളിച്ചത്തിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. നൗഫൽ ചേരുന്നുണ്ട്. നൗഫൽ, രക്ഷാപ്രവർത്തകർക്ക് പോലും മറുകര കടക്കുക ശ്രമകരമാണെന്നറിയാം. നൗഫലും നമ്മുടെ വിപിനും അപ്പുറത്തേക്ക് കടന്നത് വളരെ ബുദ്ധിമുട്ടിയാണ്. വളരെ സൂക്ഷിക്കണം. കാരണം ചവിട്ടുന്ന മണ്ണ് എത്രമാത്രം താഴേക്ക് കാല് പോകുമെന്ന് നമ്മൾ കാണുന്നുണ്ട്. ഇനി ഈ ഒലിച്ചുപോയ മുണ്ടക്കൈ അങ്ങാടിയുടെ യഥാർത്ഥ ചിത്രം നൗഫൽ ഇപ്പോൾ കാണുകയായിരിക്കും അല്ലേ? നൗഫൽ, ഞങ്ങളിപ്പോൾ ഈ മുണ്ടക്കൈയിലേക്കുള്ള യാത്രയിലാണ്. ഈ വഴിയിലെ കാഴ്ച അക്ഷരാർത്ഥത്തിൽ എന്ത് വലിയ ഒരു മലവെള്ളപ്പാച്ചിലാണ് എന്ന് മനസ്സിലാകുന്നത് ഈ ഒരു കാഴ്ച കാണുമ്പോഴാണ്. ഒരു തേയിലത്തോട്ടത്തിന്റെ ഒരു ഭാഗത്തൂടെ അപ്പാടെ മല ഒലിച്ചിറങ്ങി വരുന്ന കാഴ്ചയാണിത്. കാരണം വലിയ ഭീമൻ കല്ലുകൾ, വലിയ കല്ലുകൾ ഒരു ഭാഗത്ത് മുഴുവനായിട്ട് ഇങ്ങനെ നിൽക്കുകയാണ്. മറുഭാഗത്താണെങ്കിൽ ഈ നോക്കത്താ ദൂരത്തോളം മണ്ണും ചെളിയും ഇടിച്ച കുന്നപ്പാടെ ഇടിച്ച് താഴേക്ക് വന്ന കാഴ്ചയാണ് കാണുന്നത്. ഈ ഭാഗത്തു നിന്നാണ് മുണ്ടക്കൈയിൽ നിന്നും ആ മലവെള്ളം കുത്തനെ ഒലിച്ചിറങ്ങിയത്. ആ ഭാഗത്ത് നമ്മളിപ്പോൾ കാണുന്ന ദൃശ്യത്തിൽ കാണുന്ന ആ ഭാഗത്തുണ്ടായിരുന്ന വീടുകളാണ് മുഴുവൻ മണ്ണിനടിയിലായത്. വലിയ പാറക്കല്ലുകൾ, ഒപ്പം തന്നെ മരത്തടികൾ, ചെളി പുതഞ്ഞ് നിൽക്കുന്ന കാഴ്ചയാണ് നമ്മൾ ഇവിടെ കാണുന്നത്. ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു ഈ അപകടത്തിന്റെ വ്യാപ്തി എത്ര വലുതാണെന്ന് ഇപ്പോൾ നമ്മൾ ആകാശ ദൃശ്യങ്ങൾ കണ്ടു. പക്ഷേ തൊട്ടടുത്ത് കണ്ണിൽ ഈ കാഴ്ച കാണുമ്പോഴാണ് ഇത്രയും വലിയൊരു ദുരന്തമാണോ ഇത് എന്ന് നമുക്ക് വ്യക്തമാവുന്നത്. കാരണം ആ ഭാഗത്തുള്ള 400ഓളം വീടുകൾ താമസിച്ച அழகான இருந்த அந்த இயற்கை இடங்கள் இப்போ எப்படின்னு
நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எல்லா மக்களும் அங்க அந்த உதவிக்கு வந்திருந்தாங்க. அது பொதுமக்கள் முதல்ல அங்க வந்தது, அதாவது ஃபர்ஸ்ட் உருள் பொட்டல், அதாவது மலையாளத்தில் உருள் பொட்டல், எர்த் காக் சொல்லலாம், எர்த் பிரேக் சொல்லலாம், அந்த லேண்ட்ஸ்லைடு சொல்லலாம், என்ன பேர் வேணுனாலும் சொல்லலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அங்க வந்ததே வந்து கேரளா ஃபயர் ஃபோர்ஸ் தான். ஏதோ மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. அங்க அவங்க தான் முதல்ல அங்க ரெஸ்கியூ டீமா வந்த டீம். அவங்க கிட்டத்தட்ட 1000 பேர் அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சு பொதுமக்கள், இராணுவம், டிஎஸ்சி, 122 பெட்டாலியன், எம்இஜி, அப்படி உள்ள சிவில் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே தொடர்ந்து அங்க வர ஸ்டார்ட் ஆனாங்க. அதுல எடுத்துக்காட்டாக பெங்களூர் எம்இஜி, மெட்ராஸ் என்ஜினியரிங் ரெஜிமெண்ட், அந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டது பேசப்படும் ஒரு பொருள், உண்மையாக பேசப்படும் ஒரு பொருள் தான் அது. அதை இப்ப பார்ப்போம். सबसे पहले जवानों को मुबारकबाद देना चाहता हूँ। इतना मुश्किल परिस्थिति में यहाँ पर ये ब्रिज रिकॉर्ड टाइम में बनाया है, दिन रात मेहनत करके। तो उनका मेहनत का फल है कि ये ब्रिज आज आपके सामने तैयार है और हम इसको इस्तेमाल कर सकते हैं। सर, ये ब्रिज बनाने में क्या क्या कठिनाई आप മുടികത്തുന്നൊരു നെഞ്ചിൽ പടരാം ഒരു താരാഗണമാകാശം ചിന്നിച്ചിടരാം യോദ്ധാക്കളിൽ ആയോധന വീര്യം പകരാം രണമിതു മൃതിയുടെ രഥമുരുളാം ജ്വാലാമുഖി കത്തുന്നൊരു നെഞ്ചിൽ പടരാം ഒരു താരാഗണമാകാശം ചിന്നിച്ചിടരാം യോദ്ധാക്കളിൽ ആയോധന വീര്യം പകരാം രണമിതു മൃതിയുടെ രഥമുരുളാം
நீங்க இப்ப அந்த எம்இஜியோட பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க. இது வந்து நமக்கு புதுசு கிடையாது. கேரளாவுக்கும் சில தமிழ்நாடுக்கும் எல்லாம் புதுசா இருக்கும். இது சார்ந்து நான் இந்த வீடியோட கடைசியில பேசுவேன். அது நம்மளோட டியூட்டி. அது எப்படி அது பேலிஃப் பிரிட்ஜ்னு பேர் வந்தது, இது சார்ந்து எல்லாமே இந்த வீடியோட கடைசியில பார்ப்போம். இந்த துரந்தத்தில், இந்த அகாதமான இன்சிடென்டில் அந்த நைட்டில் அன்னைக்கு அது நடந்த டைம் வந்து 29th 2:30 மணி அளவில் தான் நடந்தது நைட்டு. அப்போ எல்லாருமே அங்கே இங்கெல்லாம் ஓடுவாங்க. அப்படி ஒரு அம்மா பேத்தியை எடுத்து இருட்டில் எங்க போறதுன்னு தெரியல, காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. ஓடி போய் நின்னதே வந்து 3 ஆனை நின்றுட்டு இருக்கு. அவரை முன்னாலதான் போய் நின்னது. அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. உடனடியாக அந்த ஆனை கிட்ட வந்து அப்படி யாஜனை பண்ணியிருக்காங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நாங்க உயிர் தப்பி ஒடியாந்திருக்கோம் அப்படின்னு ஆனை கிட்ட அந்த அம்மா சொல்ல, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த அம்மா மட்டும் இல்லை, அந்த அம்மாட்ட பேத்தி அடுத்த நாள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆனை அப்படியே அழுகுது, கண்ணீரை வடிச்சு. வெடியற வர அந்த ஆனை அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் பாதுகாப்பாக பார்த்து, எப்ப ரெஸ்கியூ டீம் காலையில் அங்க ரீச் ஆயிச்சோ ஆனை போயாச்சு அப்படின்னு. அப்ப இயற்கை ஏதெல்லாம் வழியில நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. அந்த அம்மா பேசும் வீடியோ பாருங்க. പിന്നെ നോക്കുമ്പോണ്ട് അപ്പുറത്തൂടെ പൊട്ടി വരുക. അപ്പോൾ ഞങ്ങൾ അടുക്കളയിൽ കൂടെ ഓടി, അങ്ങനെ ഓടിപ്പോയി. എന്നിട്ട് അങ്ങനെയാണ് പിന്നെ ഞങ്ങൾ കാട്ടിൽ ആനേൻ്റെ മുന്നിലായിരുന്നു. പിന്നെ 3 ആനേൻ്റെ മുന്നിലായിരുന്നു. ആനയൊന്നും ചെയ്യാത്ത എന്താണെന്നറിയില്ല, പക്ഷെ ആ ആന ഒന്നും മിണ്ടിയിട്ടുമില്ല. ചെവി കാട്ടിയിട്ട് കണ്ണീരുമായിട്ട് ഇവിടെ മിണ്ടാകുന്നു. 2 ആനകൾ നമ്മളെ ഇതില്ലേ ചോല, അതൊക്കെ തിന്നുകൊണ്ടിരിക്കുക. ബാക്കിയുള്ള ഒന്നും കാട്ടുന്നില്ല. ഈ കുട്ടിനെയും ഒരു വയ്യാത്ത അമ്മനെയും ഒക്കെ പിടിച്ച് കയറ്റി അതിന്റെ മേലേക്ക് പോയി പട്ടത് വലിയൊരു കൊമ്പന്റെ അടുത്താ ആനനോട് പറഞ്ഞു, ഞങ്ങള് വലിയ ദുരിതത്തിൽ നിന്നാ വരുന്നേ, നീ ഞങ്ങളെ ഒന്ന് കാണിക്കല്ലേ പറഞ്ഞു. ആന 2 കണ്ണൊന്നും വെള്ളം ഒഴുക. അതിന്റെ കാലും ചോട്ടിൽ നേരം വെളുക്കുന്നവരെ കിടന്നു. ഞങ്ങള് എണീച്ച് നിൽക്കാൻ ആമ്പിയറില്ല. നേരം വെളുക്കുന്നവരെ മഴ പുള്ളും നനഞ്ഞ്. வயநாடு பேரழிவுல இருந்து தப்பிச்சு 3 காட்டு யானைகள் கண்ணில் தென்பட்ட பாட்டியும் பேத்தியும். யானையை பார்த்ததும் சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கோம், எங்களை எதுவுமே பண்ணாதுன்னு கெஞ்சி அழுத பாட்டி. கடைசியா யானையே கண்கள் கலங்கி ஒரு நாள் முழுசா தங்களுடைய பாதத்துல வச்சு எல்லை சாமியா பாதுகாத்த நெகிழ்ச்சிகரமான சம்பவம். உலகத்தையே இப்போ உழுக்கியிருக்க ஒரு சம்பவம் அப்படின்னா கேரள நாட்டுல வயநாட்டுல நடந்த அந்த ஒரு பேரழிவு சம்பவம் தான். பல உயிர்கள் அங்க காவு வாங்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனையோ உயிர்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்காங்க. இப்போ இந்த ஒரு பேரழிவுல இருந்து உயிர் பிழைச்சவங்க தான் சுஜாதா அப்படிங்கிற பாட்டி. அவங்க தங்களுடைய பேத்தியோட வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போதான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த வீடும் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆனா எப்படியோ தன்னுடைய பேத்தியை தூக்கிக்கிட்டு தேயிலை தோட்டத்திற்கு போயிருக்காங்க அந்த பாட்டி. ஆனா எதிர்பாராத விதமா அங்க 3 காட்டு யானைகள் நின்று இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம மிரண்டு போயிருக்காங்க பாட்டி சுஜாதா. இது போக அந்த ஆனை எப்படி மனிதர்களோட எப்படி அன்பா அது நடந்துகிட்டுன்னு நீங்க பாக்குறீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த காட்டு மிருகங்கள், ஆனிமல்ஸ், அவங்க குடியிருக்கிற இடத்துல நீங்க போய் ரிசோர்ட்டும் பங்களாவும் கட்டினா அதுக்கு என்ன பண்ணும்? இதுதான் இயற்கை தீற்றம். இது மட்டும் இல்ல,
நம்மளுடைய அன்பு மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் அனிமலுக்கும் எப்படி அன்பு இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மனித குலத்துல அன்பு எதை நோக்கி போகுது? பணத்தை நோக்கி போகுதா இல்ல பாசத்தை நோக்கி போகுதா அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நாய், வீட்டில் வளர்த்துற சாதாரண டாக், அவங்களுடைய எஜமான காணோம், நண்பரை காணோம், எல்லா இடத்துலையும் தொலாவுது, கிடைக்கிறது இல்லை, அது ஒண்ணுமே சாப்பிடுறதும் இல்லை. அப்படி 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் அந்த வீட்டு ஓனரை பார்க்கும்போது உண்மையிலேயே நாய் அழுதது ஃபர்ஸ்ட்ல நான் பார்த்தது அதுதான். நீங்களும் பாருங்க. இப்போ சாதாரணமான டாக், அதுக்கு யாருமே ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, ஒரு ட்ரைனிங் கொடுக்கல. அதாவது உண்மையான பாசத்துக்கு ட்ரைனிங் தேவையில்லை. அது அனிமலா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ஒரு தாயின் பாசம். அந்த இயற்கையின் கோர தாண்டவத்தில் ஒரு அம்மா தண்ணியில் அடிச்சு சாகுறாங்க. அப்ப அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டே அந்த அம்மா சாகுது, அந்த குழந்தையும் சாகுறாங்க. அந்த இமேஜை கொஞ்சம் பாருங்க. இயற்கையின் அன்பு, அந்த ஆனிமலோட லவ், அம்மாட லவ், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இயற்கையாவே பார்க்கிறோம். இதுல ஒன்றும் ஆர்டிபிஷியல் மாடிஃபை எல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. அது கூட நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, அந்த அந்த முண்டக்கயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், வெள்ளார்மலை கவர்மெண்ட் வெக்கேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுதான் அதோட பேரு. அங்கத்த தலைமை ஆசிரியர் எப்படி அழுகிறார் அப்படின்னு ஒன்று பாருங்க. அந்த அந்த வெள்ளையார் மலை ஸ்கூல்ல மாசம் மாசம் ஒரு புக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புக்கு ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகள் கவிதை, கதை இதெல்லாம் எழுதி அதுல பெஸ்ட் கதை ஏது அப்படின்னு பார்த்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஒரு சிஸ்டம், ஒரு ரொட்டைன். அப்படி போன மாசம் நடந்த ஒரு புக்கில் ஒரு குழந்தை ஒரு கதை எழுதியிருக்கு. அந்த கதை என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரவாகம், ஃப்ளட் வரும். எல்லாமே நீங்க மூட போறீங்க. அப்படி அந்த ஒரு ஃப்ளட் வரும்போது நீங்க எல்லாமே ஓடி தப்பிச்சுக்கணும், இங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது நீங்க அப்படின்னு அந்த ஸ்கூல்ல குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பறவை அந்த மரத்துக்கிட்ட அந்த மரத்துல உட்கார்ந்து கதை சொல்லி இருக்கு. அந்த குழந்தைகிட்ட சொன்னதுக்கு அப்புறம்
அந்த பறவை பறந்து போயிட்டது. அந்த பறவை உட்கார்ந்த மரம் மட்டும் இந்த கோர தாண்டவத்துல அந்த ஸ்கூல்ல முன்னால் இருந்து போகல. அந்த மரம் அப்படியே இருக்கு. அந்த தலைமை ஆசிரியர் പേശും വീഡിയോ പാരുங்க. പ്രകൃതി സംരക്ഷണ പ്രവർത്തനം നടത്തിയ ഇടം തന്നെ പ്രകൃതി പോയി. ഇതിൽ കൂടുതൽ നമ്മൾ എന്ത് പറയാനാ? ജോലിയില്ല, അവനവൻ്റെ ജോലി ചെയ്യുക, വീട്ടിൽ പോവുക. അതിലപ്പുറം ഒരു അധ്യാപകൻ ഒരു സ്കൂളിൽ ചെയ്യരുത്. ചെയ്താൽ ഇങ്ങനെയൊക്കെ സംഭവിക്കും. ജോലി ചെയ്യുക, വീട്ടിൽ പോവുക, ജോലി ചെയ്യുക, വീട്ടിൽ പോവുക, അത് മാത്രം മതി. അല്ലെങ്കിൽ ഇങ്ങനെയൊക്കെ സംഭവിക്കും. ഞങ്ങളൊക്കെ അങ്ങനെ ഇവിടുന്ന് പോകുന്ന രാത്രി രാവിലെ 7:30 വരും. കേരളത്തിൽ എവിടെയെങ്കിലും 7:30 പഠിത്തം തുടങ്ങുന്ന സ്കൂളുണ്ടോ? ഇവിടെ ഒക്കെ ഇരുന്നാ ഞങ്ങൾ പഠിപ്പിക്കുന്നത്. ഇവിടെ എല്ലാം ഇരുന്ന് പഠിപ്പിക്കും. മക്കളോട് പറയും, നിങ്ങൾ ലോകത്തിലെ ഏറ്റവും ഭാഗ്യം ചെയ്ത മക്കളാ. ഈ പുഴയോരത്ത് ഇരുന്ന് പഠിക്കാനുള്ള ഭാഗ്യം ലോകത്ത് ആർക്കാ കിട്ടുക? ഒരുപാട് അഹങ്കരിച്ച് ഞങ്ങൾ, ഒരുപാട്. അതിനെല്ലാം കിട്ടി, എല്ലാത്തിനും കിട്ടി. ഒന്നുമില്ല സാറേ, എനിക്ക് പറയാൻ ഒന്നുമില്ല. அந்த தலைமை ஆசிரியர் அந்த பேசி முடிஞ்சதும் அவர் அன்கான்சியஸ் ஆயிடுவார். அது முடிஞ்சு அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அந்த ஒரு அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலையும் வந்திருக்காங்க. இதுதான் ஆசிரியர். உண்மையிலேயே ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்கும், நல்ல மனித சமுதாயத்தை உருவாக்கும் ஆசிரியர்கள். அவர் எவ்வளவு துக்கத்துல பேசுறாங்க. அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 30 குழந்தைகளுக்கு மேல இப்ப இல்லை. நமக்கு எடுத்துக்காட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அதுல ஒரு ஸ்டூடெண்ட் இயற்கை எப்படி விளையாடுது பாருங்க. ஏன்னா அது இதுவரை யாருமே அந்த ஸ்கூலுடைய இடங்கள், அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ், அது சார்ந்தது யாருமே வீடியோ எடுத்தது கிடையாது, ஒரு கதையா எடுத்தது கிடையாது. ஆனால் சில நாளுகளுக்கு முன்னால நீங்க முதல்ல பிஃபோர் லேண்ட்ஸ்லைடுக்கு பார்க்கும்போது ஒரு பையன், அங்க படிச்ச பையன், எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அப்ப அது எப்படி இருந்தது, இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னு கரெக்டா நமக்கு இப்ப பார்க்க முடியுது அந்த ஸ்கூல். அப்போ எல்லா விதமான அன்பும் பாசமும் படிப்பும் எல்லாமே நிரந்தரமா இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னா இயற்கையே சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதுதான் உண்மை. நானோ இன்னொருத்தரோ இல்ல அறிவாளிகளோ தலைவர்களோ சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அப்போ இயற்கை கட்டாயமா சில விஷயங்கள் தாங்க முடியாத செய்ய வேண்டி வருது. அதுதான் இந்த எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட், சுனாமி, இது எல்லாம் சேர்ந்துதான் நாம நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு. இயற்கை மிகப்பெரிய ஒரு பொருள். இந்த இயற்கை மிகப்பெரிய பொருள் அப்படின்னு பொதுமக்கள், இல்லாட்டி கேரளாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இல்லை ஆந்திராவில் இருக்கிறவங்க, இல்லை கர்நாடகாவில் இருக்கிறவங்க, இந்த இயற்கையின் தீற்றம் ரொம்ப அதிகமா எல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம பார்த்திருப்போம், எல்லா இடத்துலையும் பார்த்திருப்போம். ஜம்மு காஷ்மீர்ல பார்த்திருப்போம், லே லடாக்ல பார்த்திருப்போம், அந்த அமர்நாத் யாத்திரை நடக்கும் போதுள்ள லேண்ட்ஸ்லைடு பார்த்திருப்போம், ஜம்மு இருந்து
காஷ்மீர் போற வழியில் உள்ள அந்த லேண்ட் ஸ்லைடு பார்த்திருப்போம். குஜராத்ல கச்சு அங்க நடந்த எர்த்குவேக் பார்த்திருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்ததுனால ஒரு ராணுவ வீரர்களினும் அந்த ராணுவம் சார்ந்த எல்லாருக்குமே எவ்வளவு கடப்பாடு இருக்கு நம்ம நாட்டு மேல, நம்ம நாட்டு மக்கள் மேல எத்தனை பொறுப்பு இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா சவுத் இந்தியாவுக்கு பட்டாளத்துக்கு மேல, முன்னாள் பட்டாள வீரர்கள் மேல ஒரு பொறுப்பும் இல்லை. அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டாக பட்டாளத்தை எப்படி மதிக்கணும், முன்னாள் ராணுவ வீரர்களை எப்படி மதிக்கணும், இந்நாள் ராணுவ வீரர்களை குடும்பத்தை எப்படி மதிக்கணும், ஒரு வயநாடு எர்த்குவேக் எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துருது. அதுக்கு ஒரு மிக பெரிய எடுத்துக்காட்டாக எம்இஜி 30 மணி நேரத்துல அந்த பெய்லி பாலம் முன்னாள் ராணுவ வீரர்களை, இந்நாள் ராணுவ வீரர்களை, குறிப்பாக தமிழ்நாடு எப்படி நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருப்பினும் அந்த ராணுவ உடைக்கு, ராணுவ யூனிஃபார்முக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது அப்படின்னு அந்த லெஜெண்ட் பிலிம் ஸ்டார், மலையாள பிலிம் ஸ்டார் மோகன்லால் கிட்டத்தட்ட 2009 தான் அவருக்கு ஹார்னரி லெப்டினன்ட் கர்னல் கொடுத்தது. அவர் அதே யூனிஃபார்ம்ல அந்த ராணுவத்து மேல இருக்கிற பற்று, அவர் மிகப்பெரிய ஒரு கலைஞர், மிகப்பெரிய ஒரு ஆக்டர். அவர் எப்படி வந்தாலும் மக்கள் அவரை வந்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவர் யூனிஃபார்ம்லே வந்தார். அதுதான் அந்த ராணுவ உடைக்குள்ள അന്തസ് മര്യാദ പെരുമൈ. ഇപ്പോ അന്ത വീഡിയോ പാരുங்க. എനിക്ക് പറയാനുള്ളത് ഞാനുമായിട്ട് അസോസിയേറ്റ് ചെയ്യുന്ന ഞങ്ങളുടെ ഒരു ഫൗണ്ടേഷൻ ഉണ്ട്, വിശ്വശാന്തി ഫൗണ്ടേഷനാണ്. ഞാനത് ഇവിടുത്തെ പുനരധിവാസത്തിന് അല്ലെങ്കിൽ ഒരു എന്താണ് റീഹാബിലിറ്റേഷന് വേണ്ടിയിട്ട് ഇപ്പം നമ്മളൊരു 3 കോടി രൂപയാണ് കൊടുക്കാൻ തയ്യാറാകുന്നത്. തീർച്ചയായിട്ടും അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ അതിന്റെ സ്ഥിതിഗതികൾ നിരീക്ഷിച്ചതിന് ശേഷം വീണ്ടും ഇവർക്ക് എന്തെങ്കിലും പണത്തിന്റെ കാര്യങ്ങൾ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ വിശ്വശാന്തി ഫൗണ്ടേഷൻ വീണ്ടും പണം കൊടുക്കുന്നതാണ്. അപ്പം നമ്മളൊരു 3 കോടി രൂപയുടെ ഒരു പ്രോജക്റ്റ്, ഒരു പുനരുദ്ധാരണ പ്രോജക്റ്റിന് ഞങ്ങളിപ്പം പിന്നെ എന്താണ് അനൗൺസ് ചെയ്യാണ് ഞങ്ങൾ ഇവിടെ വെച്ച്. அந்த எம்இஜியோட ஹார்ட் ஒர்க் நீங்க பார்த்துட்டீங்க. இந்த எம்இஜி அந்த கட்டின அந்த பாலம் மனிதனால் உருவாக்கப்படுறது 1941 செகண்ட் வேர்ல்டு வார்ல டொனால்டு கால்மேன் பெய்லி அப்படிங்கிற ஒரு என்ஜினியர் கண்டுபிடிச்ச மனிதனால் உருவாக்கப்படுற பிரிட்ஜ் தான். அன்னைக்கே அது செகண்ட் வேர்ல்டு வார்ல டொனால்டு உருவாக்கி இருக்காங்க. அப்ப இந்த பெய்லி பிரிட்ஜ் அதனாலதான் அதுக்கு பெய்லி பிரிட்ஜ்னு பேரு. அவருடைய பேரு டொனால்டு கால்மேன் பெய்லி என்ஜினியர். அப்போ பெய்லி பிரிட்ஜ் எம்இஜிக்கு மிக சகஜமான ஒரு விஷயம்தான். ஆனால் அது எந்தெந்த சூழ்நிலையில அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த வயநாட்டுல முண்டக்கயத்துல அந்த தண்ணீட ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கல, அதுல இருக்கிற கரண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கல, எவ்வளவு டீப்ல இருக்குன்னு பார்க்கல. ஜவானும் ஜேசியோஸும் எல்லாமே மேன் பவர்லயே அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு ரொம்ப தீவிரமாக பணியாற்றி அதை முடிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய எடுத்துக்காட்டல். ஆனால் அங்க ஒரு சின்ன ஒரு துக்கம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு ட்ரெடிஷனலா வரும், அதை கொஞ்சம் மாத்தணும். ஏன் அப்படின்னா, ஒரு மேஜர் என்ஜினியர்
அவரு பிரிட்ஜ் மேல ஏறி நின்று அவரை போட்டோ எடுத்து அவர் உருவாக்கிட்டாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மேஜரா இருந்தாலும் சரி, லெப்டினன்ட் கர்னலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் 1 கிராம் இரும்பு துண்டு அவங்க தூக்கி இருப்பாங்களா? கையில சேராயிருக்குமா? எதுக்கு இந்த கதை? உண்மை உண்மையாகவே இருக்கணும். எப்ப நம்ம தேவையற்ற இடத்துல புகழ்த்தி பேசுறோமோ அங்க நம்ம கீழே போயிருவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் செக்யூரிட்டி. இன்னைக்கு உலகமே பாக்குது எம்இஜி பண்ணியாச்சுன்னு. அதே எம்இஜி ஒரு முன்னாள் ராணுவ வீரர் 3 சென்ட் இடம் வாங்கினதுக்கு பட்டா மாத்தி கொடுக்காத 4 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. 5 சென்ட் இடம் பக்கத்துல வாங்கினது இன்னொருத்தருடைய பத்திரம் சொல்லி அவர் இனி சாகர வரை அலைஞ்சுகிட்டு இருக்கணும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. ஒரு இயற்கையா இருக்கிற இந்த மலைய எனது உனது சொல்லி பங்கு போட்டு அந்த மலை அடிவாரத்துல கீழே அந்த நோக்கும் இடத்துல நீங்க நோண்டி நோண்டி பில்டிங் கட்டினா அந்த மலைக்கு தாங்காது. நமக்கு இருக்கிறதுக்கு எவ்வளவு இடம் வேணும்? 1 சென்ட் வேணுமா, 2 சென்ட் வேணுமா? நீங்க இருக்கிற மலை இருக்கிற வில்லேஜ்ல எல்லா மலையும் உங்களுக்கு சொந்தம். நீங்க அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அங்க யாருமே இல்லை, அது எல்லாமே மலைதான். எப்படி உங்களுக்கு சொந்தமாயாச்சு? பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், விஐபிஸ், விவிஐபிஸ் சும்மா சொல்லிடுவாங்க அது என் மலைதான். அவங்க பாறையை உடைப்பாங்க, மணலை எடுக்குவாங்க, என்ன வேணும் பண்ணுங்க. யாரும் நம்ம மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம மாதிரி எஸ்பெஷலி பட்டாளக்காரன் 1 சென்ட் 2 சென்ட் இடம் வாங்கிட்டு அதுக்கு பட்டா மாத்துறதுக்கு எத்தனையோ வீர நாரிகள் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர்ல இருக்கிற அந்த இடத்தை அவங்க பேர்ல ஆக்கிறதுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. பின்ன இயற்கை என்ன பண்ணும்? இயற்கை இப்படித்தான் பண்ணும். அதாவது ஒரு ஃபேமஸ் பிலிம் ஸ்டார் பட்டாள உடை போட்டு, ஒரு லெப்டினன்ட் கர்னல் உடை போட்டு அந்த இடத்துல வருது அப்படின்னா உண்மையிலே நான் ரொம்ப பெருமிதமா இருந்தேன். உலகமே பார்க்கிற இடத்துல, உலகமே பேசக்கூடிய ஒரு பிலிம் ஸ்டார் அவர் பட்டாள உடையில வந்திருக்காரு. அவர் பிலிம் ஸ்டார் வரல. தி கிரேட் மோகன்லால் பட்டாள உடையில வந்திருக்காரு. அவர் சாதாரண ஆக்டர் கிடையாது. அவருடைய முதல் படம் மண்ணில் விரிஞ்ச பூக்கள், அன்னையிலிருந்து நான் அவருடைய படம் பார்த்திருக்கேன். இன்னைக்கு உலகமே பார்க்கும்போது இந்திய ராணுவத்தின் உடை போட்டு அவர் வந்திருக்காரு. அவ்வளவு மதிப்புக்குரிய அந்த உடைய முன்னாள் படை வீரர் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு, ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு அதே ரெவன்யூ, அதே விஷயம், ஒரு வீட்டு வரி இருந்து விலக்கு, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் அந்த விலக்கு இருக்கு. அதுக்கு கேட்டு கேட்டு கடைசியில மீறப்பெறுதல், அந்த மீளப்பெறுதல், அதுக்கு வேற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வைஃபோட பேர்ல இருந்தா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அரசியல்வாதிகள்னால இல்ல, அறிவில்லாத நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால. எல்லாருக்கும் அப்படி தோணும், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க பயங்கர புத்திமான், நாங்க சொல்றதுதான் எல்லாம் கரெக்ட். அப்படியெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் உள்ள தீற்ற வேலைகள் அதுதான் இந்த இயற்கை காமிக்குது. உண்மையிலேயே நம்ம நாட்டு பாரதத்திட 1 இன்ச் இடம் எடுக்கக்கூடாது. அவன் எடுத்தாச்சுன்னா என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த தீவிரவாதியோ சத்ருவை நான் கொல்லுவேன் அப்படின்னு உள்ள மன தைரியத்தோட என் குடும்பத்தையே மறந்து சர்வீஸ் பண்ணி நான் இங்க வந்தாச்சுன்னா எனக்கு ஒரு 3 சென்ட்டுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு 3 சென்ட்டுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு 30 அதிகாரிகள்கிட்ட போகணும். அப்படிதான் அதிகாரிகள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மோகன்லால் கூட ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் மேஜர் ரவி.
அவரும் நானும் உற்ற தோழர்கள், நண்பர்கள். நேத்து நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம். 1987 கருப்பு பூனையில ஒரே டைம்ல பணியாற்றியவர்கள் மேஜர் ரவி. இன்னைக்கும் கருத்துகள் பரிமாறி கொண்டிருக்கிறோம் நாங்க. அவருடைய படத்துல தான் கீர்த்தி சக்கர, குருஷேத்ரா, கந்தான் அப்படின்னு உள்ள படத்துல தான் திரு மோகன்லால் பட்டாள வேஷத்துல வந்து 2009 ஆர்டினரி லெப்டினன்ட் 122 TA பெட்டாலியனால் அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 வருஷம் முடிஞ்ச அவர் அந்த யூனிஃபார்முக்கு அவ்வளவு பெருமை கொடுத்திருக்காங்க. ஆனால் யூனிஃபார்மே என் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாம் இப்ப உட்கார்ந்துருக்கோமே, அப்போ அரசு நம்மளை கவனிக்காத இருந்தாச்சுன்னா எவ்வளவு கவலையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்ன பண்ண போறோம் நம்ம. அதுவும் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு பட்டாளக்கார வாரிசுகளுக்கு எல்லா சலுகையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பட்டாளத்துல ஏதாவது ஆபரேஷன்ல இறந்தாச்சுன்னா வேலை கொடுக்கறதுக்கு அதுக்கும் வந்து யோசிச்சு கொடுக்கணுமா வேண்டாமான்னு. இந்நாள் ராணுவ வீரர்கள் ஏதாவது வழியில இறந்தாச்சுன்னா அவருக்கு வேலை கொடுக்கறதுக்கு யோசிச்சு பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பட்டாளக்கார் இல்லாட்டி முன்னாள் ராணுவ வீரர்கள், இந்நாள் ராணுவ வீரர்கள், அவர்களுக்கு எந்த மாதிரி மரியாதை நீங்க கொடுக்கணுமோ அதுட ஒரு துளி மரியாதையும் கூட இப்போ நம்ம அரசு கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா கடந்த பல வருடங்களாக பல விஷயத்துக்காக நான் கேட்டு சலிச்சே போயிருக்கேன். எல்லா விஷயங்களும் அது பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் இந்த வயநாட்டு முண்டக்கயம் எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைடு, ராணுவ வீரர்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு உள்ளதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நானே இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இருக்கிற நம்பர் உள்ள எல்லா மினிஸ்டர்மாருக்கும் அனுப்புவேன். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு நெருக்கமா இருக்கிற மினிஸ்டர் கூட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு எந்த விதத்தில் உள்ள மரியாதை வேணுமோ அந்த மரியாதை இல்லை. அந்த மரியாதை இல்லாததுக்கு முக்கியமான காரணம் இந்த செக்யூரிட்டி வேலை. எப்ப இந்த செக்யூரிட்டி வேலை இல்லாததோ அப்பதான் நமக்கு மரியாதையே வரும். அதுக்காக இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துடுது. எப்ப வந்தாச்சு அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ டீம்? எப்போ வந்தது? எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம். அங்க போனது அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த இடத்தில் உள்ள ஃபயர் சர்வீஸ் தான் முதல்ல அங்க போயாச்சு. அப்போ வருங்காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ரெஸ்கியூ டீம் அப்படின்னு ஒரு டீம் உண்டாக்கணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு டிசாஸ்டர் ரெஸ்கியூ டீம் உருவாக்கணும். அதுல நிறைய முன்னாள் ராணுவ வீரர்களை அதுல பணியாற்றுங்கள். ஏன் ராணுவ வீரர்கள்? யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆன எல்லாரையும் அதுல போடுங்க. நீங்க சம்பளம் தராட்டியும் பரவாயில்ல, போட்டு அது டிசாஸ்டர் வந்தா மட்டும் இல்ல, இயற்கை சீற்றம் வந்தா மட்டும் இல்ல, வராது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் என்ன, அது எங்களால செய்ய முடியும். ஆனால் அந்த இயற்கை சீற்றம் வருவதற்கு காரணமான பொதுமக்களை எப்படி ட்ரீட் பண்ணோம்? அது மணல் கோரி ஆகலாம், அந்த கல் ஆகலாம், மலையை இடிக்கிறதாகலாம், இல்லாட்டி சிட்டியில வந்து குளம் குட்டத்தை வந்து கையெழுப்பு பண்றதா இருக்கலாம், என்னவோ ஆகலாம். இதை எல்லாமே தடுத்து நிறுத்தினா மட்டும்தான்
நம்ம அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வந்தா அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். அது வராது இருக்கிறதுக்கு என்ன பண்றது? எங்களை மாதிரி உள்ள முன்னாள் ராணுவ வீரர் வந்து செக்யூரிட்டி அது இது அப்படின்னு அனுப்பி அவரை ஒண்ணுமில்லாத நீங்க பண்றீங்களே. இந்த மாதிரி உள்ள டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உள்ள டிசாஸ்டர் ரெஸ்கியூ டீமை உருவாக்குங்க. நீங்க டெல்லி இருந்து வர வைக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா டைப்ல உள்ள ராணுவ வீரர் நம்மகிட்ட இருக்காங்க. ஏர், நேவி அண்ட் இன்ஃபென்ட்ரி எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. என்ன இல்லை? ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டியை கொடுத்து ஒரு சேரை கொடுத்து செல்யூட் அடிக்க உட்கார வைக்கிறீங்களே, அதுலதான் வருத்தம். அதுக்கு ஒரு மாற்றம் வேணும். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை பார்த்தினாலும் சில மாற்றங்கள் நம்ம அரசு அதிகாரிகள் சொல்றது ரொம்ப சரியான வேர்டு இல்லை. அப்படியெல்லாம் அதிகாரி எல்லாம் யாருமே கிடையாது. ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, சீஃப் செக்ரட்டரியா இருந்தாலும் யாருமே அதிகாரிகள் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் மக்களுக்கு சேவை பண்றதுக்கு அவங்க வந்து மக்கள் டாக்ஸ்ல சம்பளம் ஆகிட்டு இருக்காங்க. எப்ப இந்த அதிகாரிகள்னு உள்ள பிரம்மம் அவங்களுக்கு வந்துடுதோ அதனாலதான் நம்மளை மதிக்கிறது இல்லை, மக்களையே மதிக்கிறது இல்லை. மினிஸ்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் யாருமே ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து கொடுக்க கூடாது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் சக்தி இருந்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த அதிகாரிகள்னு படுற அவங்க செய்யற அட்டகாசம் தான் இது. அது வேலை வாய்ப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் அவங்க செய்யற அட்டகாசத்தினால தான் இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் வர்றது. நமக்கு ஒரு இடம் வாங்கினா 3 சென்ட்டுக்கு பட்டா இல்லை, அங்க 300 ஏக்கராவுக்கு பட்டாவும் ஆயிரும், எல்லாமே ஆயிரும், ஒரு நாள்லயே ஆயிரும். இதுதான். இதே மாதிரி இன்னும் இயற்கைக்கு எதிராகவும் மனிதருக்கு எதிராகவும் செயல்பாடுகள் நடந்தால் நாம் இதே மாதிரி உள்ள இயற்கை சீற்றத்தை மீண்டும் சந்திக்க வேண்டி வரும். அப்படி வராத நல்ல மனிதர்கள் உருவாகி நல்ல ஒரு நாடு உருவாகணும். இதுதான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன், ஈரோடு. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.